பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த உலகத்தில் யாரையும் நம்பி மோசம் போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் மேலே நம்பிக்கையாக இருங்க, என் மேலே விசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம வேதத்தில் ஒரு பகுதி எடுத்து பார்க்கலாமா? மார்க்கு 11:22 மார்க்கு 11:22 சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாய் உள்ளவராய் இருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்மளோட விசுவாசம் இயேசுவின் மேல இருக்கணும். அதாவது இயேசுவோட வார்த்தை மேல இருக்கணும், அவருடைய வசனத்தின் மேல இருக்கணும். அல்லேலூயா. இப்போ மருந்து மாதிரி அதை நம்ம யோசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடுவோம் இல்லையா, அதை ரெகுலரா சாப்பிடணும். ஒரு டாக்டர் சொல்லுவாரு ஒரு 3 நாள் சாப்பிட சொல்லுவாரு. சின்ன நோய்க்கெல்லாம் ஒரு 3 நாள் சாப்பிட சொல்லுவாரு. பெரிய நோயா இருந்தா ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருக்கணும், அப்போதான் உன்னோட நோய் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏசப்பாவும் அவருடைய வார்த்தையை ரெகுலரா நம்ம கேட்கணும், அதன்படி நடக்கணும். இதன் மாதிரியான வேலைகளை நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. God bless you.